நம்ம தல அஜித் பத்தி தான் இப்போ எல்லா பக்கமும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு மனுஷன் அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கு நிறைவேற்றிட்டாரு அப்படின்ற ஒரே காரணம் தான். நான் கண்டிப்பா இந்திய நாட்டுக்கு பெருமை சேர்ப்பேன் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு அதை நிலநாட்டிட்டாரு. அதுலயும் குறிப்பா வெள்ளக்கார கையில இந்திய கொடியை கொடுத்து ஆட்ட வச்ச ஆள் நீதாயா அப்படின்ற அளவுக்கு நம்ம தல அஜித்தை எல்லாரும் புகழ்ந்துட்டு வராங்க. இந்த நிலையில தான் அவர் அவரோட காதல் மனைவியான ஷாலிக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது இப்போ வைரலா போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடந்திருக்கக்கூடிய துபாயில 24 அப்படின்ற கார் ரேசிங்ல தான் தல அஜித்தோட அணி கலந்துட்டு இருந்திருப்பாங்க. சோ இந்த அணிக்கு 3வது இடமும் கிடைச்சிருக்கு. இதுக்காக நன்றி தெரிவிக்கிற அந்த ஒரு கூட்டத்துல தான் தல அஜித் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஷாலு தேங்க்யூ ஃபார் லெட்டிங் மீ ரேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன இந்த ரேஸ்ல கலந்து கொள்ள அனுமதிச்சதுக்கு நன்றி ஷாலு அப்படின்ற மாதிரி ஷாலினிக்கு புகழாரம் சொல்லியிருக்காரு. ரொம்பவே ஹாப்பியா இந்த ஒரு தருணத்தை பாத்தீங்கன்னா நம்ம தல அஜித் கொண்டாடிட்டு வராரு. அண்ட் அதே மாதிரி நிறைய சினிமா பிரபலங்களுமே தல அஜித்துக்கு வாழ்த்து சொல்றாங்க. அண்ட் ஆல் ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா ஃபேன் பாய் மூமெண்ட் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அதுல குறிப்பா இயக்குனர் ஆதித்ய ரவிச்சந்திரன் அண்ட் அதே மாதிரி நம்மளோட அர்ஜுன் தாஸ், ஆரவ் இவங்க எல்லாருமே துபாயிலேயே போயிட்டு நேரடியா இந்த ஒரு போட்டியை பாத்தீங்கன்னா பார்த்திருக்காங்க. அண்ட் நம்ம நடிகர் மாதவனும் நேரடியா போயிட்டு விஷ் பண்ணியிருக்காரு. ஸோ பலரும் பாத்தீங்கன்னா தல அஜித்துக்கு விஷ் பண்ணிட்டு வராங்க. உடனே நம்ம நேஷனல் கிரஷுக்கு என்னடா ஆச்சு, கட்டும் காலமா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் கேள்வியா கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. நடிகை ரஷ்மிகா மந்தானா பாத்தீங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு போஸ்ட் போட்டிருந்திருப்பாங்க. கால் அப்படியே கட்டோட ரொம்ப சோகமா போட்டிருந்திருப்பாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன ஆகிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஜிம்ல ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு விழுந்து கால் அடிபட்டுருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இப்போ அவங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய திரைப்படங்களோட ஷூட்டிங் தள்ளி போடப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன்னா டாக்டர்ஸ் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ரஷ்மிகாவுக்கு பார்த்தீங்கன்னா அறிவுரைகள் வழங்கியிருக்காங்களாம். ஸோ அதனால படப்பிடிப்பு தள்ளி போடப்பட்டிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே சமயம் ரீசெண்ட் டைம்ல வெளியான ரஷ்மிகா மந்தானா அண்ட் அல்லு அர்ஜுன் இவங்களோட நடிப்புல வெளியாகி இருக்கக்கூடிய புஷ்பா திரைப்படமும் உலக அளவுல பார்த்தீங்கன்னா 1800 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. இது மிகப்பெரிய வெற்றியா அவங்களுக்கு அமைஞ்சிருச்சு. அண்ட் அதை தொடர்ந்து தான் அடுத்தடுத்த திரைப்படங்களை கமிட் ஆகி ரஷ்மிகா நடிச்சிட்டு வராங்க. தளபதி விஜயோட பையனான ஜேசன் சஞ்சய் பாத்தீங்கன்னா இப்போ சினிமாக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்காரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவரோட முதல் திரைப்படத்தை பாத்தீங்கன்னா இப்போ ஆரம்பிக்க போறாரு. 2023ஆம் ஆண்டு இந்த திரைப்படத்துக்கான அப்டேட் எல்லாம் கொடுத்திருந்திருப்பாங்க. திரைப்படத்தை லைக்கா தயாரிக்க அண்ட் அதே சமயம் திரைப்படத்துல பாத்தீங்கன்னா சந்தீப் கிஷன் ஹீரோவா நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் எல்லாருமே யோசிப்பாங்க. என்னன்னா முதல் திரைப்படம், ஸோ யாராவது ஒரு பெரிய ஹீரோவை வச்சு பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம். பட் இந்த கதையை சந்தீப் கிஷன் தான் செட் ஆவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நேரா போய் சொல்லியிருக்காருன்னு ரீசெண்ட் டைம்ல நிறைய தகவல்கள்லாம் வெளியாகி இருந்துச்சு. ஸோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்தோட அப்டேட் எல்லாம் கிடைச்சுமே படப்பிடிப்பு நடக்காமலே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம ஜேசன் கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஆளாகி பேசாம நம்ம வேணா தயாரிப்பு நிறுவனத்தை மாத்திரலாமா அப்படின்னு யோசிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த தயாரிப்பு நிறுவனத்தை பத்தி கேட்கறதுக்காக சுரேஷ் சந்திராவுக்கு கால் பண்ணிருக்காரு. எல்லாருக்குமே தெரியும் அஜித்தோட மேலாளர் தான் சுரேஷ் சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு கால் பண்ணும்போது பக்கத்துலயே அஜித்தும் இருந்திருக்காரு. யார்கிட்ட பேசுறீங்க அப்படின்னு கேட்க, நான் விஜயோட பையன் கிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் உடனே போனை வாங்கி பேசியிருக்காரு. முதல் திரைப்படத்துக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. திரைப்படத்துல ஏதாவது பிரச்சனைனா நீ உடனே என்கிட்ட கேட்கலாம், நான் எல்லா ஹெல்ப்பும் பண்றேன். அண்ட் அதே சமயம் வேற ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை கூட நான் பார்த்து சொல்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்த பிரபல பத்திரிகையாளரான அந்தணன் இப்போ ஷேர் பண்ணியிருக்காரு.